வணக்கம். உண்மையிலே நினச்சி பார்த்தா என் மனைவி ரொம்ப பாவம் பண்ணவங்க. எனக்கு மனைவியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ரொம்ப முன்கோபம் உள்ள ஆள். என்கிட்ட 40 வருஷம் ஓட்டிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கள. இந்த நிலைமையில் வாழ்க்கையில் 2 பேரும் போராடிட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் 2 பேரும் உடம்பு தெரியாமல் போனதால் வாழ்க்கை பெரிய ஒரு சிக்கலை மாட்டிட்டு இருக்குது. முடிச்சுட்டு நிற்கிறோம். இப்போ நான் புதன்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். 5 நாளோ 10 நாளோ போய் தங்குற மாதிரி போகிறேன். ஒரு நாள் அப்போ தனியாக போயிருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு 10 நாள் தனியாக போகிறது முதல் தடவை. கூட நண்பர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வருதுன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது இடையில வேலை வந்துருப்பான்னு எனக்கு தெரியல. சரி போய் பார்க்கலான்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் மனையை நினச்சா ரொம்ப பரிதாபப்படுறேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், வாழ்க்கையை நம்ம வீணாகிட்டோமோன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் இல்லாத வாழ்க்கையில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 40 வருஷம் நானே எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு அதிக அலைச்சல் கொடுக்கல, தொல்லை கொடுக்கல. நானே வாழ்க்கை ஈஸியாக கொண்டு வந்துட்டேன். முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வயசான காலத்தில் அவங்க சொந்த காலில் இனிமேல் நிற்கணும். எல்லா வேலையும் அவங்களே எடுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். கேஸ் புக் பண்ணணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும். இந்த மாதிரி நிறைய வேலைகளை தனியாக செஞ்சாகணும். அவங்களுக்கு அனுபவம் கிடையாது, தெரியாது. எதையெல்லாம் மனிதனுக்கு இத்தனை வருஷம் தெரியாமல் இருந்ததோ அதெல்லாம் அவங்க தனியாக செய்ய போகிறாங்க, செஞ்சு கற்றுக்க போகிறாங்க. கஷ்டமான விஷயந்தான். நேற்று கூட சொன்னேன், எப்படி கேஸ் புக் பண்ணுறது சொல்லித்தரேன் சொல்லி மணி செல்லை எடுத்து வர சொல்லிவிட்டு அந்த செல்லில் கேஸ் புக்கிங்கு ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரை எடு அப்படின்னேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ அந்த நம்பரை கால் பண்ணுறாங்களோ அதே திரும்ப ரீகால் பண்ணி அந்த நம்பர் தேடி அதே நம்பரை எடுக்கிறாங்க வழியா. இந்த நம்பரை எவ்வளோ தேடி எடுக்க முடியல. இந்த நம்பரை எப்படி எடுக்கணும், எப்படி நான் கேஸ் புக்கிங் போட்டிருக்கேன்னு சொல்லி தரத்துற முயற்சி பண்ணுறேன். எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் அதிலேருந்து எடுத்துக்கிறேன். அந்த டயல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இது வேணான்றாங்க. இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு தடுமாறுது. ஒரு தேடி எடுத்து உட்காந்து பார்க்குறத விட ரிவர்ஸ் மெத்தட் போய் பார்க்கறதுக்காக நான் சொல்கிற மெத்தட் வரமாட்டுறாங்க. இதைத்தான் 40 வருஷம் கற்றுக்கிற தயக்கான விஷயமே இதுதான். நான் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு நினைப்பேன், அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஆர்வம் காட்டாமல் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. இனிமேல் அவங்க தனியாக இருந்து செய்ய போகிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க, எப்படி சமாளிக்க போகிறாங்க தெரியல. நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அது. எதுவுமே தெரியாமல் குழந்த மாதிரி வாழ்ந்த ஒரு வீட்டில் ஒன்று ஒன்றா தேடி எடுக்கணும், பார்க்கணும், செய்யணும். அப்படிங்கிறப்போ தடுமாற்றம். என்ன பண்ண போகிறாங்க, நான் இல்லாத இடத்துல எப்படி சமாளிக்க போகிறாங்க நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நான் சொல்கிற ஹாஸ்பிட்டல் புதன்கிழமை இன்னொரு 3 நாள் தான். நாளைக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இந்த 3 நாள். இந்த 3 நாளுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குதுன்னு தெரியல. பயமாக இருக்குது. உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டே வருது. இப்போது பகலில் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எங்கே போய் நிற்க போகுது. கால் ரொம்ப 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 சிரமப்படுத்துது. நடக்க முடியல. கால் அடிக்கடி வீங்கி போயிடுது, மரத்து போயிடுது. சோதனையான காலகட்டம். எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு வாழ்க்கை ரொம்ப சிரிக்கவும் முடியுது. இந்த 4 நாள்லேயே முடியலாம், ஒரு 2 மாதத்தில் முடியலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும். காத்துட்ருக்கேன். என்னால் முடியல. அமைதியாக சாகுறேன்னு நினைக்கிறேன். மனைவி ரொம்ப பாவம் பண்ணவங்க, கஷ்டப்படுத்தாத. மனைவி ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. கடவுளே, மனைவி கொஞ்சம் பார்த்துக்கோ, பார்த்துக்கோ, காப்பாற்று. நன்றி.